அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ரிசல்ட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் சிவி லிஸ்ட்டும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அந்த சிவி லிஸ்ட்டுக்கு அப்புறம் நம்ம ஒரு கூகுள் ஃபார்ம் கொடுத்துருந்தோம். அந்த கூகுள் ஃபார்ம் நிறைய பேர் ஃபில்லப் பண்ணியிருந்தாங்க. அதோட ஃபஸ்ட்டு பார்ட் வீடியோ ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியாச்சு. அந்த வீடியோ பார்க்காதவங்க டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். மேலும் நம்ம டெலகிராமில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கு கவுன்சிலிங் குரூப் 1 ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். அதில் நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 8000 மெம்பர்ஸ்க்கு மேலே ஜாயின் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கும் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அதில் கவுன்சிலிங் அப்டேட்டு இதெல்லாமே தொடர்ச்சியாக வரும். டிபார்ட்மெண்ட் அப்டேட்டும் வரும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் எந்த ரேங்க்குக்கு வேலை கிடைக்கும், அதாவது நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் கூகுள் ஃபார்மில் அனுப்பிச்சிருந்தீங்க. ஓகேங்களா? ஸோ அந்த ரிசல்ட்டு ஸ்க்ரீன்ஷாட்டை வச்சு நம்ம சொல்ல போகிறோம். இந்த ரிசல்ட்டு ஸ்க்ரீன்ஷாட் அந்த ரெஸ்பான்ஸ் இப்போதைக்கு க்ளோஸ் பண்ணியாச்சு. ஏன்னா அதுக்குன்னு ஒரு டைம் கொடுத்தோம், 1 வீக் டைம் கொடுத்துருந்தோம். அது வரைக்கும் கூகுள் ஃபார்ம் ஃபில்லப் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஸ்டாப் பண்ணியாச்சு. ஓகேங்களா? அதில் ஓரளவுக்கு தெளிவாக இருக்கிறதெல்லாம் நான் எடுத்து போட்டிருக்கேன். அதுலேயும் சில எடிட்டிங் பண்ண வேண்டியதாக போயிடுச்சு. ஓகேங்களா? கிட்டத்தட்ட ஒரு 350 பேர்கிட்ட என்ட்ரி பண்ணியிருந்தீங்க. ஆல்ரெடி ஒரு 50 ஸ்க்ரீன்ஷாட் நம்ம சொல்லிட்டோம், எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டோம். இதில் அடுத்த 50 ஸ்க்ரீன்ஷாட் இதில் இருக்க போகுது. நல்லா கவனிங்க. சில பேர் வரல, நான் கூகுள் ஃபார்ம் ஃபில்லப் பண்ணேன், ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புனேன், வரலன்னு நீங்கள் கேட்குறீங்க. புரியுது. 350 இருக்குல்ல, இப்போ தானே 50 முடிஞ்சிருக்கு. உங்கள் இதில் அதாவது உங்கள் இது அந்த 50ல் இருந்திருக்காது. இந்த 50ல் இருக்கான்னு பாருங்கள். இல்லைனா அடுத்தடுத்து 50 நான் அப்லோட் பண்ணுறப்ப நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. ஓகேங்களா? ஸோ இதில் இந்த ரேங்க்குக்கு, இந்த கம்யூனல் ரேங்க்கு ஜாப் கிடைக்குமா கிடைக்காதா, அதோட பாசிபிலிட்டிஸ் என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ பாருங்கள், நம்ம குயிக்காக பார்த்துருவோம். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ நேரம் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாச்சு. இப்போ டக்குன்னு பார்ப்போம். 193.50 மார்க் பிசிஎம். இவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஜூனியர் ஸ்டண்ட்டுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஜூனியர் ஸ்டண்ட் கம்யூனல் ரேங்க் எங்கேயோ இருக்காங்க. டைப்பிஸ்ட் பார்த்திங்கன்னா டைப்பிஸ்ட்டும் வாய்ப்பு இல்லை, ரொம்ப பின்னாடி இருக்காங்க. ஸ்டெனோவில் கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. ஸ்டெனோவில் 100% கிடைக்கும். திருப்பி நான் என்ன தான் சொன்னாலும் கிடைக்குமா கிடைக்காதா, எப்படி அனலைசிஸ் பண்ணீங்க, என்ன ஏதுன்னு நிறைய பேர் கொஸ்டின் பண்ணுறீங்க. ஓகேங்களா? நான் எப்படி அனலைசிஸ் பண்ணியிருந்தேன்றதை நான் சொல்லிட்டேன். திருப்பி சார் எனக்கு சந்தேகமாக இருக்குது சார், கிடைக்குமா கிடைக்காத சந்தேகமாக இருக்குதுன்னு நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா அதுக்கு மேலே நீங்கள் தாங்க வெயிட் பண்ணி பார்க்கணும். இது என்னோடய ஒப்பீனியன். நான் முடிஞ்ச வரைக்கும் எஃபோர்ட் போட்டு தான் நம்ம அனலைசிஸ் பண்ணி சொல்கிறோம். ஓகேங்களா? அதுக்கு மேலே கிடைக்கிறதும் கிடைக்காததும் அது கவுன்சிலிங் நடக்க நமக்கு தெரியும். புரியுதுங்களா? நான் சொன்ன ரேங்க்குக்கு மேலேயும் போகலாம். புரியுதுங்களா? நான் சொன்ன ரேங்க்குக்கு கீழேயும் வரலாம். ஓகேங்களா? பட் என்ன அப்படின்னா ஒரு 95% கண்டிப்பாக மேட்ச் ஆகும் அப்படின்றத நான் நம்புகிறேன். ஏன்னா போன குரூப் 4லையும் சரி, நம்ம குரூப் 4 கட் ஆஃப் போட்டப்பையும் சரி, அதே மாதிரி இப்போ குரூப் 2வோட ப்ரீலிமினரி கட் ஆஃப் ப்ரிடிக்ஷன் பண்ணதுலேயும் சரி, எல்லாமே ஓரளவுக்கு நமக்கு மேட்ச் ஆகிருக்கு. ஸோ அந்த ஒரு நம்பிக்கையில் நம்ம குரூப் 4க்கும் நம்ம அனலைசிஸ் பண்ணி போட்டிருக்கோம். ஓகேங்களா? ஸோ அதனால் இது ஓரளவுக்கு கிட்டத்தட்ட மேட்ச் ஆகும் அப்படின்னு நீங்கள் நம்பலாம். புரியுதுங்களா? சில பேர் நான் பிசிக்கு ஜூனியர் ஸ்டண்டுக்கு கிட்டத்தட்ட 2100 வரைக்கும் கூட கிடைக்குன்றதை நான் சொல்லியிருந்தேன். ஸோ அது எப்படின்னு சொல்லி கொஸ்டின் பண்ணி நிறைய பெரிய பேராகிராஃபாக அனுப்பிச்சிருந்தாங்க சிலர் கமெண்ட் செக்ஷனில். ஓகேங்களா? அதாவது அதெல்லாம் பார்க்குறப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன் அப்படின்னா நம்ம அவ்வளோ தூரம் அனலைசிஸ் பண்ணி சொல்கிறோம், திருப்பி அதை கொஸ்டின் பண்ணால் நம்ம என்ன பண்ண முடியும்? யோசிச்சு பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் போன குரூப் 4ஓட பிசிக்கு எவ்வளோ தூரம் கிடச்சிருக்குன்னு எடுத்து பாருங்கள். அப்படியே பிரமிச்சு போயிடுவீங்க. புரியுதுங்களா? சில பேர் ப்ரிடிக்ஷன் பண்ணதை விட 1000 ரேங்க் வரைக்கும் எக்ஸ்ட்ரா கிடச்சிருக்கு. ஸோ அதுக்கு என்ன சொல்லுவீங்க? அதாவது இந்த போட்டிருக்கக்கூடிய கால்குலேஷன் இருக்குது பார்த்தீங்களா? சிலர் போடுற கால்குலேஷன் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ பிசிக்குன்னா இவ்வளோ தான் ஒதுக்குறாங்க, அதில் உள்ளீட ஒதுக்கீடு இவ்வளோ போயிடுது அப்படின்னு சொல்லி ஒரு கேவலமான ஒரு அனலைசிஸ் பண்ணி இவ்வளோ தான் வரும்னு சொல்லி போடுறாங்க. ஆனால் அப்படி வராது. அதை விட பயங்கர அதிகமாக கிடைக்கும். அந்த ரேஞ்ச், அந்த கால்குலேஷன் நீங்கள் எடுத்தீங்கன்னா அவ்வளோதான், பாதி பேத்துக்கு வேலையே கிடைக்காது. ஏன்னா அதுக்கப்புறம் இன்னும் நிறையா கால்குலேஷன் இருக்குது.
அதுக்கப்புறம் எத்தனையோ பேர் ஆப்சண்ட் ஆவாங்க. போன குரூப் 4ல் போனவங்க இந்த குரூப் 4ல் செலக்ட் ஆகிருப்பாங்க. அவங்க வராமல் போவாங்க. சிவி முடிஞ்சு அவங்க வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் ரேங்க் இன்னும் கொஞ்சம் முன்னாடி போகும். ஜென்ரலில் நிறைய பேர் எடுப்பாங்க, நிறைய பேர் ஆப்சண்ட் ஆவாங்க. இதில் நிறைய விஷயங்கள் இருக்குங்க. இப்போ தான் குரூப் 2 நடந்து முடிஞ்சது. குரூப் 2ல் நிறைய பேர் போயிருப்பாங்க, அவங்க குரூப் 4க்கு வரமாட்டாங்க. ஸோ எல்லாத்தையும் வச்சு தான் அனலைசிஸ் பண்ணோம். நீங்கள் பாட்டில் பிசிக்கு 1700 1500 தான் கிடைக்கும்னு சொன்னீங்கன்னா அது நீங்கள் அப்படியே வச்சுக்க வேண்டியதான். கவுன்சிலிங் நடந்து முடியும் போது தான் உங்களுக்கு தெரியும் 2100 வரைக்கும் கண்டிப்பாக யூனிவர்சிட்டி பிசிக்கு கிடைக்கும். அதுக்கு மேலேயும் போகும், 2200 300 வரைக்கும் கூட போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் போன குரூப் 4ல் ஜூனியர் ஸ்டூடெண்ட்டுக்கு பிசிக்கு எவ்வளோ தூரம் கிடச்சிதுன்றதை பாருங்கள். அப்போ எவ்வளோ வேகன்சி, அதில் எவ்வளோ பிசிக்கு ஒதுக்கீடு பண்ணியிருந்தாங்க, ஆனால் எவ்வளோ அதிகமாக கிடச்சிதுன்னு பாருங்கள். புரியுதுங்களா? அந்த ஒதுக்கீடு பண்ணதை விட 1000 ரேங்க் வரைக்கும் பிசிக்கு மட்டுமே அதிகமாக போச்சு. ஏன்னா அவ்வளோ பேர் ஆப்சண்ட் ஆகுறாங்க. டைப்பிஸ்ட்லேருந்து ஜூனியர் ஸ்டாண்டர்ட் எடுக்கிறாங்க, ஜூனியர்ஸ்லேருந்து டைப்பிஸ்ட் எடுக்கிறாங்க. நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ நீங்கள் நினைக்கிற மாதிரி அத்தனோண்டு நபர்களுக்கெல்லாம் கிடைக்காதுங்க, அதிகமாக தான் வரும் அப்படின்றத ஆணித்தனமாக நான் சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், எம்பிசி 208.50 மார்க். இவங்களுக்கு வந்து ஸ்டெனோவில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க 250வது ரேங்கில் இருக்காங்க. வாய்ப்பு ரொம்ப கம்மி தாங்க. கவுன்சிலிங் நடந்து முடிஞ்சால் தான் நமக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ அடுத்து எஸ்சி கேட்டகரி 235.50 மார்க்கு. ஜூனியர் ஸ்டூடெண்ட் வாய்ப்பு இல்லை. டைப்பிங்கில் 686 இருக்காங்க. டைப்பிஸ்ட்டும் வாய்ப்பு இல்லைங்க. அடுத்த எக்ஸாமுக்கு படிங்க. ஸோ அதுக்கப்புறம் பிசி 254.50 மார்க். ஜூனியர் ஸ்டூடெண்ட்டும் கிடைக்கும், டைப்பிங்கும் கிடைக்கும். அடுத்து எம்பிசி 246 மார்க். ஜூனியர் ஸ்டூடெண்ட் வாய்ப்பு இல்லை. டைப்பிங் வந்து 790 இருக்காங்க, கண்டிப்பாக டைப்பிங் கிடைக்கும். எஸ்சி 240 மார்க். ஜூனியர் ஸ்டூடெண்ட் வாய்ப்பு இல்லை. டைப்பிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 415 கம்யூனல் ரேங்கில் இருக்காங்க. நான் சொல்கிறது எல்லாமே கம்யூனல் ரேங்கை வச்சு தான் நான் சொல்கிறேன். 415 கம்யூனல் ரேங்கில் இருக்காங்க. கண்டிப்பாக ஏதோ ஒரு ஜாப் கிடச்சிரும் டைப்பிங்கில். அதுக்கப்புறம் எஸ்சி 249 மார்க். ஸோ ஜூனியர்ஸ்னு கிடைக்கும், டைப்பிங்கும் கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் பிசி 246 மார்க். டைப்பிங் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். 1063 டைப்பிங் கம்யூனல் ரேங்கில் இருக்காங்க. பிசி 250.50 மார்க். ஜூனியர் ஸ்டூடெண்ட் 2181 இருக்காங்க. நம்ம 2100 வரைக்கும் கிடைக்கும்னு சொல்லியிருந்தோம். இவங்க 2181 இருக்காங்க. கவுன்சிலிங் நடக்க நமக்கு தெரியும். பட் மோஸ்ட்லி கடைசி நேரத்தில் ஏதோ ஒரு ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஜூனியர் ஸ்டூடெண்ட்டில். ஓகேங்களா? கவுன்சிலிங் நடக்க வெயிட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ரொம்ப நெருக்கமாக அந்த க்ரூசியலாக இருக்கவங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதாவது உங்களால் படிக்க முடியாதுன்றது எனக்கு புரியுது. பட் கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். அடுத்த குரூப் 4 வேறு வரப்போகுது. ஸோ இந்த இடத்துல வந்து என்ன பண்ணுறதுனே ஒரு தெரியாமல் ஒரு கன்ஃபியூஸ்டாகவே இருப்பாங்க. இப்போ நான் இந்த இடத்துல இருந்தாலும் நான் என்ன பண்ணுவேன், படிக்காமல், அதாவது என்னோடய மைண்ட் செட்டும் இதே தாங்க. படிக்காமல் இந்த ரிசல்ட்டு முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்துக்கலாம், நமக்கு வேலை கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் பார்த்துக்கலான்ற அந்த ஒரு மைண்ட் செட்டு எனக்குமே இருக்குன்றதை நான் இங்கே பதிவு பண்ணுறேன். இதுவே நான் வந்து ஒரு 3000 கம்யூனல் ரேங்கில் இருக்கேன், பிசியாக இருக்கேன்னா நான் வந்து எதிர்பார்க்க மாட்டேன். அடுத்த எக்ஸாம் படிச்சுட்டு போய்கிட்டு இருப்பேன். இப்போ இதெல்லாம் பார்க்க மாட்டேன். 2600 இருந்தால் கூட நான் என்ன பண்ணுவேன், ஓகே கண்டிப்பாக கிடைக்காது, நம்ம அடுத்த எக்ஸாம் படிச்சிடலான்னு படிக்கலாம். ஸோ இது வந்து 2181ன்ற போது மைண்ட் அப்செட்டாகவே இருக்கும். கிடைக்குமா கிடைக்காதா, கிடச்சிட்டா பரவாயில்ல, அதோட படிப்பை முடிச்சுக்கலாம், ஒரு வேலைக்கு போனதுக்கப்புறம் படிச்சுக்கலாம், இந்த மாதிரி பல மைண்ட் செட்டு இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பிசி 253 மார்க். கம்யூனல் ரேங்க் வந்து பார்த்திங்கன்னா 1526, கண்டிப்பாக ஜாப் கிடைக்கும். அதுக்கப்புறம் 244.50 மார்க் பிசி. டைப்பிங்கில் வந்து பார்த்திங்கன்னா 1141, கண்டிப்பாக டைப்பிங்கில் கிடைக்கும். எஸ்சி 241.50 மார்க். டைப்பிங் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். 397 இருக்காங்க கம்யூனல் ரேங்க்கு. எம்பிசி 258 மார்க். ஜூனியர் ஸ்டூடெண்ட் 582 இருக்காங்க.
கம்யூனல் ரேங்க். டைப்பிங் 130 இருக்காங்க. ஜூனியர் ஸ்டண்டும் கிடைக்கும், டைப்பிங் கிடைக்கும். ஸோ இதுதாங்க சொல்ல வந்தேன். ஸோ இப்படி இருக்கிறப்ப இங்கே பாருங்கள், இந்த இடத்துல வந்து 582 பேர் இந்த இடத்துல, ஓகேங்களா? ஸோ 582 பேர் ஓவராலாக அவங்க கம்யூனலில் பாருங்கள். அப்படின்னா ஓவராலாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1472 பேர். கம்யூனல் வைஸ் எடுத்துக்கிட்டாலும் 582 பேர். இன்னும் எவ்வளோ பேர் பின்னாடி கிடைக்கும் அதையும் யோசிங்க. நான் இதை பற்றி அனலைசிஸும் போட்டிருக்கேன். ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நல்லா கவனிச்சுக்குங்க. இவங்க பாருங்கள், டைப்பிங்கில் 130வது ரேங்க்கு, ஜூனியர் ஸ்டனில் 582வது ரேங்க்கு, ஓகேங்களா? ஸோ ஓவரால் ரேங்கை பாருங்கள் 1472. ஸோ கிட்டத்தட்ட வந்து இந்த 1472 பேர் எல்லா கேட்டகரியிலையும் இருப்பாங்க. டைப்பிஸ்ட்டில் கொஞ்சம் எடுப்பாங்க, ஜூனியர்ஸில் கொஞ்சம் எடுப்பாங்க. ஸோ இப்போ எம்பிசியில் பார்த்திங்கன்னா 582 பேர். ஸோ இதில் எப்படி பிரியும்னா கிட்டத்தட்ட ஒரு 250 to + 250 இந்த ரேஞ்சில் பிரிஞ்சிருவாங்க. ஜூனியர்ஸில் ஒரு 250 பேர் எடுப்பாங்க, டைப்பிங்கில் ஒரு 250 பேர் எடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நடக்கும், புரியுதுங்களா? ஸோ அப்படி பார்க்க போனால் இப்போ ஜூனியர் ஸ்டனில் வந்து பார்த்திங்கன்னா 582ங்களா? ஸோ இதுலேயே இன்னும் இதுக்கப்புறம் இன்னும் நிறைய பேர் டைப்பிங் எடுக்கலாம், இதுக்கு முன்னாடி உள்ளவங்களும் டைப்பிங் எடுக்கலாம், ஜூனியர் ஸ்டண்ட் எடுக்கலாம். ஸோ எப்படி வேணால் நடக்கும். ஸோ அப்படி பார்க்குறப்ப கிட்டத்தட்ட ஒரு 2000 பேர்த்துக்கு மேலே, 2300 2400 பேருக்கு மேலே டைப்பிங் பாதியும் ஜூனியர் ஸ்டண்ட் பாதியும் எடுப்பாங்க. ஸோ அதை வச்சு தான் நான் கால்குலேஷன் போட்டிருக்கேனே தவிர, நான் அந்த பிசிக்கு இத்தனை % இடஒதுக்கீடு, எம்பிசிக்கு இத்தனை % இடஒதுக்கீடு இவ்வளோ தான் இருக்குது, நீங்கள் ஏன் அதிகமாக சொல்கிறீங்க அப்படி நீங்கள் கேட்குறது லாஜிக்கே இல்லாதது. ஸோ இந்த லாஜிக்கை எங்கே கொண்டு போய் மறைப்பீங்க, எங்கே வைப்பீங்க? ஸோ இதில் ஜூனியர்ஸில் கொஞ்சம் பேர் போவாங்க, டைப்பிங்கில் கொஞ்சம் பேர் போவாங்க. ஸோ முட்டாள்தனமான கால்குலேஷன் போடாதீங்கன்றதை நான் கேட்டுக்கிறேன், ஓகேங்களா? எவ்வளோ படித்து சொன்னாலும் திருந்த மாட்டேங்கிறீங்க. என்னடா அது இவ்வளோ ஒரு கோவமாக இப்படிலாம் பேசுகிறேன்னு நினைக்க வேண்டாம். எத்தனை தடவைங்க எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறது? இதில் போவாங்க, டைப்பிங்கில் போவாங்க, ஜூனியர் ஸ்டண்டில் போவாங்க. ஆல்ரெடி குரூப் 2வில் நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களாம் இங்கே நிறைய பேர் வரமாட்டாங்க. எவ்வளவோ காரணங்கள் இருக்குது. 2100லாம் பிசிக்கு அசால்ட்டாக வரும் கம்யூனல் ரேங்க்கில். அதுக்கு மேலே எவ்வளோ தூரம் போகுதுன்றதை கவுன்சிலிங் வெயிட் பண்ணி பாருங்கள். அதுக்கு மேலே இன்னும் எவ்வளோ தூரம் போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. கவுன்சில் நடக்க நம்ம அப்டேட் பாருங்கள், அப்போ தான் தெரிஞ்சுக்க முடியும். சும்மா ஒரு மேலோட்டமான ஒரு கால்குலேஷனை வச்சுக்கிட்டு வந்து இங்கே முன்னாடி வந்து நிற்காதீங்க. இந்த மாதிரி பிசிக்கு இவ்வளோ தான் இடஒதுக்கீடு, இவ்வளோ தான் போஸ்ட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லாதீங்க. இது அதெல்லாம் தாண்டி நிறைய நீங்கள் யோசிக்கணும், நிறைய அனலைசிஸ் பண்ணணும். நான் இந்த அனலைசிஸ் கிட்டத்தட்ட 7 வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்கேன். சும்மா இப்போ இடையில வந்துட்டு இது ஒரு சாதாரணமாக இந்த இவ்வளோ போஸ்ட்டு தான் இருக்குது, இவ்வளோ தான் கிடைக்குன்ற மாதிரி நீங்களே பேசி ஒரு முடிவுக்கு வந்து மற்றவங்க யாரையும் குழப்பாதீங்க. அதனால தான் வந்து கமெண்ட் செக்ஷன்லேயே நம்ம அப்ரூவ் பண்ணுற மாதிரி வச்சுருக்கோம். ஏன்னா இப்போ இந்த மாதிரி ஒரு கமெண்ட்ஸை போட்டுவிட்டு போயிடுவாங்க, நம்ம பாட்டில் தூங்கிக்கிட்டு இருப்போம் வீட்டில். கமெண்ட்ஸ் பாட்டில் அது எல்லோரும் படிச்சுட்டு இருப்பாங்க. நீங்களும் கமெண்ட்ஸ் பண்ணதோடு இல்லாமல் மற்றவங்களையும் குழப்பி இது வந்து பெரிய வேதனையும் மன உளைச்சலையும் மற்றவங்களுக்கு ஏற்படுத்தும். அதனால தான் கமெண்ட் செக்ஷனை நம்மளாக பார்த்து வச்சுருக்கோம் அப்ரூவ் பண்ணுற மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், 252 மார்க்கு பிசி 1591வது கம்யூனல் ரேங்க்கில் இருக்காங்க, கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் எம்பிசி 253.50 மார்க்கு, கம்யூனல் ரேங்க் 1095 கண்டிப்பாக கிடைக்கும். பிசி 252 மார்க், கம்யூனல் ரேங்க் 1851 கண்டிப்பாக கிடைக்கும். பிசி 246 மார்க், டைப்பிங் 948 கம்யூனல் ரேங்க் கண்டிப்பாக கிடைக்கும். ஜூனியர்ஸ்னு கிடைக்காது, டைப்பிங் கிடைக்கும். 249 மார்க் பிசி, ஜூனியர்ஸ் ரெண்டு வாய்ப்பு இல்லை. டைப்பிங் 759 கம்யூனல் ரேங்க் கண்டிப்பாக கிடைக்கும். 226.50 மார்க், இவங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஸ்டெனோ கிடைக்கும், எம்பிசி கேண்டிடேட். அடுத்து 241.50 மார்க் எம்பிசி, ஜூனியர்ஸ் வாய்ப்பு இல்லை. டைப்பிங் வந்து கடைசி நேரத்தில் ஒரு ஜாப் கண்டிப்பாக கிடைக்கும். 252 மார்க் பிசி, ஜூனியர்ஸ் ரெண்டும் கிடைக்கும், டைப்பிங்கும் கிடைக்கும்.
ஸோ இந்த இடத்துல பாருங்கள், இவங்களுக்கு ஜூனியர் அசிஸ்டண்ட்டும் கிடைக்கிது, டைப்பிங் கிடைக்கிது. டைப்பிங்கில் 495வது ரேங்க் இருக்காங்க. ஸோ அதெல்லாம் யோசிங்க. ஸோ இந்த 495ன்ற போது கிட்டத்தட்ட 500, ஓகேங்களா? 250 பேர் டைப்பிங் சூஸ் பண்ணுவாங்க, 250 பேர் வந்து ஜூனியர் அசிஸ்டண்ட் சூஸ் பண்ணிட்டு போவாங்க. ஸோ இந்த 250 இந்த கணக்கை எங்கே போய் வைப்பீங்க நீங்கள்? இதை நீங்கள் கால்குலேஷனே பண்ணாமல் இவ்வளோ தான் போஸ்ட் இருக்குது, இவ்வளோ தான் போஸ்ட் இருக்குதுன்னு கத்திக்கிட்டு இருக்கீங்க. எஸ்சி கேண்டிடேட் 243 மார்க், ஜூனியர் அசிஸ்டண்ட் வாய்ப்பு இல்லை. டைப்பிங் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். 323வது ரேங்க்கில் இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் 244.50 மார்க் எம்பிசி கேண்டிடேட், ஜூனியர் அசிஸ்டண்ட் வாய்ப்பு இல்லை. டைப்பிங்கில் வந்து பார்த்திங்கன்னா 981, கடைசி நேரத்தில் ஏதோ ஒரு ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது டைப்பிங்கில். ஸோ அடுத்து பிசி 213 மார்க், ஜூனியர் அசிஸ்டண்ட் டைப்பிஸ்ட் வாய்ப்பு இல்லை. ஸ்டெனோ வெயிட் பண்ணி பாருங்கள், 394 கம்யூனல் ரேங்க்கில் இருக்கீங்க. வெயிட் பண்ணி பார்க்கணும், கன்ஃபார்மாக நம்ம சொல்ல முடியாது. இந்த மாதிரி கன்ஃபார்மாக சொல்ல முடியாதப்போ நான் வெயிட் பண்ணி பாருங்கன்னு தான் சொல்ல முடியும், வேறு வழி இல்லை. 214.50 மார்க் எம்பிசி, ஜூனியர் அசிஸ்டண்ட் வாய்ப்பு இல்லை, டைப்பிஸ்ட் வாய்ப்பு இல்லை. ஸ்டெனோவில் 209 கம்யூனல் ரேங்க்கில் இருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து எனக்கு தெரிஞ்சு கடைசி நேரத்தில் ஏதோ ஒரு ஜாப் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. 209 எம்பிசி ஸ்டெனோ கம்யூனல் ரேங்க்கு. 256.50 மார்க் எம்பிசி, 796 கம்யூனல் ரேங்க்கு. கண்டிப்பாக ஜாப் கிடைக்கும் ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு. எம்பிசி 256.50 மார்க். ஏன் இது மாதிரி 2-3 தடவை வந்து அப்லோட் பண்ணாதீங்க, மற்றவங்களோட வாய்ப்பை வந்து பறிக்கிறீங்க. ஏன்னா இந்த இடத்துல இன்னொருத்தவங்களுக்கு சொல்லலாம்ல. ஸோ அடுத்து 232.50 மார்க் பிசி, இவங்க வந்து ஸ்பெஷல் கேட்டகரி ஹச்ஹெச். ஸோ கண்டிப்பாக ஜூனியர் அசிஸ்டண்ட்டும் வாய்ப்பு இருக்குது, டைப்பிஸ்ட்டும் வாய்ப்பு இருக்குதுன்னு நான் நம்புகிறேன். ஸ்பெஷல் கேட்டகரி அனலைசிஸ் பண்ண முடியலைங்க. ஸ்பெஷல் கேட்டகரியாக இருக்கட்டும், அதே மாதிரி எக்ஸர்வீஸ் மேனாக இருக்கட்டும், டிடபிள்யூ கேட்டகரியாக இருக்கட்டும், நம்மளால் அனலைசிஸ் பண்ண முடியல. ஏன்னா அவங்க வந்து ஓவராலாக தான் ரேங்க் போட்டிருக்காங்களே தவிர ஒவ்வொரு கேட்டகரியிலையும் பிசி எம்பிசின்ற போது அந்த ஒவ்வொரு கேட்டகரியிலையும் கம்யூனல் வைஸ் அவங்க வந்து ரேங்க் போடலை. அதனால் நம்மளால் ப்ரிடிக்ஷன் பண்ண முடியல. ஸோ அடுத்து எஸ்சிஏ கேட்டகரி 240 மார்க், ஜூனியர் அசிஸ்டண்ட் வந்து 257 வாய்ப்பு இல்லை. டைப்பிங் வந்து 57 இருக்காங்க, கண்டிப்பாக டைப்பிங் கிடைக்கும். 243 எம்பிசி, டைப்பிங்கில் வந்து 1115ங்க. ஜூனியர் அசிஸ்டண்ட் வாய்ப்பு இல்லைங்க. டைப்பிங் வந்து ரொம்ப பார்டரில் இருக்காங்க. கவுன்சிலிங் நடக்க தாங்க தெரியும். கரெக்டாக ஜஸ்ட் அந்த பார்டர் மேபி கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. கவுன்சிலிங் நடக்க நீங்கள் வெயிட் பண்ணி தான் பார்த்தவணும், வேறு வழியே இல்லை. அடுத்து பிசி 253.50 மார்க், ஜூனியர் அசிஸ்டண்ட்டும் கிடைக்கும், டைப்பிங்கும் கிடைக்கும். அடுத்து பிசி 235.50 மார்க், ஸ்டெனோ வந்து கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்து பிசி 231 மார்க், பிசி ஸ்டெனோ வந்து கண்டிப்பாக கிடைக்கும். 243 மார்க் பிசி, டைப்பிங்கில் வந்து பார்த்திங்கன்னா 1347 இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு டைப்பிங்கில் கடைசி நேரத்தில் ஏதோ ஒரு ஜாப், ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட் கிடச்சிரும். அடுத்து 214.50 மார்க் எம்பிசி, ஸ்டெனோவில் 205 இருக்கீங்க. கடைசி நேரத்தில் ஏதோ ஒரு ஜாப் ஸ்டெனோவில் வாய்ப்பு இருக்குது. ஸோ எஸ்சி கேட்டகரி 247.50 மார்க்கு, கம்யூனல் ரேங்க் வந்து 814 இருக்கீங்க, கண்டிப்பாக கிடைக்கும். 246 மார்க் பிசி, டைப்பிங்கில் கண்டிப்பாக கிடைக்கும். 907 கம்யூனல் ரேங்க்கில் இருக்கீங்க, டைப்பிங்கில் கிடைக்கும். பிசி 226.50 மார்க், ஸ்டெனோவில் கண்டிப்பாக கிடைக்கும். பிசி 238.50 மார்க், ஸ்டெனோவில் கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்து 253 மார்க் எம்பிசி, 1331 கண்டிப்பாக ஜூனியர் அசிஸ்டண்ட் கிடைக்கும். எம்பிசி 250.50 மார்க், 1751 இருக்காங்க. எம்பிசி 250.50 மார்க். ஜூனியர் அசிஸ்டண்ட் 1751. நீங்கள் வெயிட் பண்ணி பார்க்கணுங்க.
வெயிட் பண்ணி பார்க்கணும். வாய்ப்பு மிகவும் குறைவு. பிசி கேட்டகரி 223.50 மார்க் ஸ்டெனோவில் கண்டிப்பாக கிடைக்கும். ஸ்டெனோ 252 கம்யூனல் ரேங்க். எஸ்சி கேட்டகரி 247.50 மார்க் எஸ்சி கேட்டகரி கம்யூனல் ரேங்க் 789 கண்டிப்பாக ஜாப் கிடைக்கும். எஸ்சி கேட்டகரி 247.50 மார்க் 781 கண்டிப்பாக ஜாப் கிடைக்கும். அடுத்து பிசி 252 மார்க் ஜூனியர் அசிஸ்டண்ட்டும் கிடைக்கும், டைப்பிஸ்ட்டும் கிடைக்கும். பிசி 253.50 மார்க் 1515 கம்யூனல் ரேங்க் கண்டிப்பாக கிடைக்கும் ஜூனியர் அசிஸ்டண்ட். பிசி 250.50 மார்க் ஜூனியர் அசிஸ்டண்ட் வந்து பார்த்திங்கன்னா 2182 வெயிட் பண்ணி பார்க்கணும். டைப்பிஸ்ட்டில் இவங்க ஒரு லோயர் ஒரு ஹையர், அதனால் வாய்ப்பு இல்லைங்க. ஸோ இங்கே பாருங்கள் 2182 பிசி வெயிட் பண்ணி பாருங்கள், கிடைக்கிறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது. வெயிட் பண்ணி பாருங்கள் ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு. பிசி 243 மார்க் டைப்பிங்கில் வந்து 1430 இருக்காங்க. ஜஸ்ட்டு என்ன சொல்கிறது, எப்படி சொல்கிறதுனா ஜஸ்ட்டு இல்லை, இறுதி நேரத்தில் ஏதோ ஒரு ஜாப் பாசிபிலிட்டிஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன், வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். வாய்ப்பு இருக்குது அப்படின்னா ஓகே, வெயிட் பண்ணி பார்க்கணுன்னா நீங்கள் வெயிட் பண்ணி பார்க்கணுன்னு அர்த்தம். கவுன்சிலிங் முடியும் போது தான் தெரியும். 244.50 மார்க் பிசி டைப்பிங்கில் வந்து பார்த்திங்கன்னா கம்யூனல் ரேங்க் 1144 கண்டிப்பாக டைப்பிங்கில் கிடைக்கும். ஸோ இந்த வீடியோவில் கிட்டத்தட்ட ஒரு 50 பேர்த்துக்கோட ரேங்க் லிஸ்ட்டு ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து நம்ம பார்த்தாச்சு. அடுத்த வீடியோவில் நம்ம வெகு விரைவில் வந்து மீட் பண்ணுவோம். முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக கொடுக்குறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா? அடுத்த வீடியோ வந்து முடிஞ்ச வரைக்கும் கிறிஸ்துமஸ் அன்னைக்கு கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுறேன். ஓகேங்களா? தேங்க்யூ.